காற்று போச்சு, தண்ணி போச்சு, மண் போச்சு, உணவு போச்சு அப்படின்னா ஐ திங்க் லைஃப் வந்து ரொம்ப 20 வருஷம் கழிச்சு கிராமங்களில் வந்து விவசாயமே தெரியாத ஆளுங்க தான் ஜாஸ்தியாக இருப்பாங்க. இன்றைக்கி விவசாயம் நம்ம சொல்லிக் கொடுக்கறத மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 20 வருஷம் கழிச்சு உண்மையிலே நமக்கு சோறு எங்கேருந்து வரும்னா ஏஐ கொடுக்கவே கொடுக்காது. ஏஐயால் ஸ்ட்ரெஸ்ஸை தான் கொடுக்க முடியுமே. பட் ஆக்சுவலி ஐம் ஃபார் டெக்னாலஜி. பட் டெக்னாலஜி வந்து உணவை ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு இன்னும் வரல. ஸோ நம்ம எல்லோரும் இருக்கிற நம்மளோட நல்ல காற்றும் நல்ல மண்ணையும் ரிவைவ் பண்ணணும், இயற்கை விவசாயம் பண்ணணும். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா நம்ம செய்கிறத பார்த்து பக்கத்தில் 2 பேர் நானும் செய்யலாமா சொல்லிக் கொடுப்பீங்களா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இன்றைக்கி நான் பெருமைப்படுற விஷயம் என்னென்னா நம்ம கூட இருக்க விவசாயிகள் பெரும்பாலும் இளைஞர்கள் தான். இப்போ நீங்கள் கூகுளில் போய் விவசாயி அப்படின்னு தேடினா கூட வர ஃபோட்டோலாம் வயசான தாத்தாவோட ஃபோட்டோ மூஞ்சி சுருக்கத்தோடு தான் இருக்கும். மையாரஸோட விவசாயிகள் பெரும்பாலும் 25 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கிற இளைஞர்கள் தான். அவங்க எல்லோரும் இயற்கை விவசாயம் செஞ்சு பழைய நிலைக்கு போய் அவங்க ஃபேமிலிஸ் இன்றைக்கி பெட்டராக இருக்காங்க. அர்ச்சனா வந்து என்ன பண்ணுவேன்னா ஸ்கூல் காலேஜ் படிக்கிறப்போ சாப்பிட்றப்போ ஃபுட்டை வேஸ்ட் பண்ணுவேன். இந்த கருவேப்பிலை எடுத்து வைக்கிறது, இந்த காயை வேணான்னு சொல்கிறது, அந்த ஃபுட் வேஸ்ட்லாம் எனக்கு சுத்தமாக கிடையாது. ஏன்னா நான் சாப்பிட்ற ஒரு தக்காளி சட்னியில் தக்காளி மிச்சம் வச்சேன்னா அந்த ஒரு தக்காளி வரதுக்கு 2 மாதம் கஷ்டப்பட்டுருக்கோன்னு எனக்கு தெரியும். நான் ஒரு காய் வேண்டான்னு சொன்னேன்னா அதுக்கு முன்னாடி 3 மாதம் உழைப்பு இருக்குன்னு எனக்கு தெரியும். ஸோ நிறைய மாற்றங்கள் பர்சனலாகவும் நடந்திருக்கு. பட் இன்றைக்கி நான் திருப்திகரமான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கின்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். பெரும்பாலும் வெற்றி பெற்றவங்கிட்ட கேட்டிங்கன்னா நான் மட்டும் தான் என்னால் தான் இது முடிஞ்சது அப்படின்னு தனியொரு ஆளாக தான் யாரும் பெருசாக வெற்றி காண்பிக்கவே முடியாது. அது எப்பவுமே பார்த்திங்கன்னா அது பின்னாடி ஒரு பெரிய சமூகமே அதுக்கு வந்து உழைச்சிருக்கும். என் லைஃப்லேயும் அப்படி தான். நான் எத்தனையோ பேருக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். சம்மந்தமே இல்லாமல் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. என் கூட இருக்க ஒருத்தரை நம்பியிருக்காங்க. இப்போ நான் எல்லாம் கேட்பேன், நான் தப்பு பண்ணால் கூட இந்த கஸ்டமர் என்னை நம்புகிறாங்க, நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சமூகமாக தான் ஒரு மாற்றம் வரும்னு நான் நம்புகிறேன். அண்ட் அதுதான் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் நானுமே. இதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, அதுவும் நீங்கள் ஒரு பெண்ணாக இருக்கீங்க அப்படின்னா என்னுடைய ஒரே விஷயம் என்னன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உங்களை நம்புங்க. அதாவது இன்றைக்கி நமக்கு பிரச்சனை வந்து நமக்கு எல்லாமே இருக்கும், திறமை இருக்கலாம், எனக்கு இதை செய்யணுன்ற வைராகியம் இருக்கலாம். பட் நம்ம பெரும்பாலும் வெளில அதை பற்றி சொல்லக்கூட மாட்டோம், பேசக்கூட மாட்டோம். நீங்கள் நம்புங்க உங்களால் முடியும் அப்படின்னு. ஏன்னா இன்றைக்கி ரோல் மாடல்ஸ் நிறையா தேவை. பெண் ரோல் மாடல்ஸே ரொம்ப பேர் இல்லை. ஸோ அது நீங்கள் நம்புங்க. அண்ட் பார்த்துட்ருக்க எல்லாருக்குமே நம்பிக்கை தான் வாழ்க்கை. பெரிய பெரிய மாற்றத்துக்கு நம்ம எல்லாருமே ஒரு உறுதுணையாக இருப்போம்.